வெற்றிவேல் முருகனுக்கு அவர் எல்லாம் வல்ல பழனிவாழ் பால தண்டாயுடன் சமைக்கிறவர் குருநாதர் அருணாபெருமன் கடவுளே சரம் சம் 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 எம்பர் மல்காரன் முழும்பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாரூர் திருப்பூண்ட மகாமந்திரத்தில் கௌமாறு இனத்தது வருஷப்படி பாடுதல் 1641 சிவனியான புண்டரிக என துவங்கும் பொதுப்பாடலுக்கான பாராயணம் பொருளுக்கும் பழனியாண்டம் திருவடிக்கு. இந்த பாடல் அடியார்களுடன் வரும் தரிசனம் பெற எம்பெருமான் திருவுளை நாடி பாடப்பெற்ற பாடல். தனதான தந்ததன தனதான தந்ததன தனதான தந்ததன தனதான இதுதான் பாடலுடைய சந்த குறிப்பு. சிவனியான புண்டரிக மலர்மாதுடன் கலவி சிவபோக மண்பருக அறியாமல் ஜெகமீது உழன்று மலவடிவாயிருந்து பொதுதிகள் மாதர் பின் செருமி அழிவேனோ தவ மாதவங்கள் பயில் அடியார் கணங்களோடு தயவாய் மகிழ்ந்து தினம் விளையாட தமியன் மலங்கள் இருவினை நோய் இடிந்து அலற ததி நாளும் வந்ததென்னும் வரவேணும். உபகாரி அன்பர் பணி கல்யாணி எந்த இடம் உரை நாயகம் கௌரி சிவகாமி ஒளிர் ஆணையின் கரமில் மகள் மாதுளம் கனிய ஒரு நாள் பகிர்ந்த உமையருள்பாலா அவமே பிறந்த என இரவாமல் அன்பர் புகும் அமுதாலயம் பதவி அருள்வோனே அழகா நகம் பொலியும் மயிலா குறிஞ்சி மகிழ் ஐலா புகழ்ந்தவர்கள் பெருமாளே. சிவஞான புண்டரிக மலர்மாதுடன் கலவி சிவபோக மண் பருக அறியாமல் ஜெகமீது உழன்று மலவடிவாயிருந்து பொது திகழ் மாதர் பின் செருமி அழிவேனும் தவ மாதவங்கள் பயில் அடியார் கணங்களோடு தயவாய் மகிழ்ந்த தினம் விளையாட தமியேன் மலங்கள் இருவினை நோய் இடிந்தளர ததிநாளும் வந்ததென்னும் வரவேணும்னு முதல் பதில சுவாமி பாடுறார். அதாவது சிவஞானம் எனப்பட்ட தாமரை மலரில் வீற்றிருக்கும் மாதோடு, அதாவது சிவமாதவுடனே கலவி புணர்ந்து ஏற்படும் சிவபோகத்தை மங்களகரமான பேரின்பத்தை மண் நன்றாக பருக உண்டு அனுபவிக்க தெரியாமல் ஜெகமீது உழன்று பூமியிலே அலைந்து திரிந்து மலவடிவாயிருந்து மலஸ்வரூபமாயிருந்து ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மல உருவாயிருந்து பொது திகழ் மாதர் பொருள் கொடுப்பவர்கள் எல்லோருக்கும் பொதுவாய் விளங்கும் பொது மகளிர் விலை மாதர்களின் பின் செருமி பின்னரே நெருங்கி அடைந்து அழிந்து போவேனோ அப்படின்னு 2வது அடியிலேயே ஒரு இணக்கமான வேண்டுகோளை வச்சுட்டு தொடர்ந்து இன்னொரு வேண்டுகோளை வைக்கிறார். என்னது? தவம் மாதவங்கள், அதாவது தவமும் பெருந்தவமும் செய்கின்ற அடியார் கூட்டங்களுடன் அன்பு வைத்து மகிழ்ந்து தினமும் விளையாடவும் அடியனுடைய மும்மலங்கள் இருவினைகள் நோய்கள் அல்லது பிறப்பு இறப்பு நல்வினை தீவினை என்னும் நோய்கள் அச்சமுற்று அலற ததி தக்க சமயத்தில் நாளும் நாள்தோறும் வந்தது என் முன் பிரத்யட்சமாய் வந்தவனாய் என் முன்பே வர வேண்டுகிறேன் அப்படின்னு முதல் பதில சுவாமி வேண்டுகிறார். 2வது பதில உபகாரி அன்பர் பணி கல்யாணி எந்த இடமுறை நாயகம் கௌரி சிவகாமி ஒளிர் ஆணையின் கரமில் மகிழ் மாதுளம் கனியை ஒரு நாள் பகிர்ந்த உமையருள் பாலா அவமே பிறந்த என இரவாமல் அன்பர் புகும் அமுதாலயம் பதவி அருள்வோனே அழகா நகம் பொலியும் மயிலா குறிஞ்சி மகிழ் ஐலா புகழ்ந்தவர்கள் பெருமாளே. யாருக்கும் உபகாரம் செய்பவள் உதவி செய்பவள் அன்பர்கள் பணிகின்ற கல்யாணி எந்த சிவபெருமானுடைய இடது பாகத்தில் இருக்கின்ற நாயகம் தலைமை வாய்ந்த கௌரி அம்மை சிவகாமி விளங்குகின்ற விநாயகருடைய கரத்தில் யாவரும் மகிழும்படியான மாதுளம் கனியை மாதுளம் பழத்தை முன்பொரு நாள் பகிர்ந்த கொடுத்த உமையம்மை அருடைய குழந்தையை வீண் காலமே போக்க பிறந்த என்னை இரவாத வரத்தை தந்து அன்பர்கள் புகுகின்ற அமுத கோயிலில் ஒரு பதவியை ஸ்தானத்தை நிலையை அருளியவனே அழகனே நகம் பொலியும் மலைநிலத்தை விளங்கி வாழும் அல்லது கால் நகங்கள் விளங்கும் மயில் வாகனத்தை உடையவனே குறிஞ்சி அதாவது மலை நிலங்களில் மகிழ்ச்சி கொள்ளும் ஐலா வேலாயுதகரனே புகழ்ந்தவர்கள் புகழ்ந்து போற்றும் அடியார்களுக்கு பெருமாளை என் முன் வர வேணும் அப்படின்னு வேண்டிக்கிற அற்புதமான பாடல். இப்போ இந்த பாடலில் முதல்ல சிவஞான புண்டரிக, அதாவது சிவஞான புண்டரிக மலர்மாதுடன் கலவி சிவமாதுடனே அனுபோகமதாய் அப்படின்னு நம்ம ஏற்கனவே அற்புதமான திருப்பூர் பார்த்துருக்கோம். அந்த திருப்பூரில் இருக்க குறிப்பு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அந்த அடிக்கான பொருளை இந்த இடத்துல நினைவில் கொள்ளணும். ஞானவல்லியை நன் மனம் புணர்த்தி சிதம்பரம் மும்மணி கோவில் சுவாமி சொல்றார். அதையும் இந்த இடத்துல நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்தது ததி நாள், ததினா தக்க சமயம் நூலரும் ததியுற புகுந்து ஆசிகள் நோன்றார் வெளிவாரத்தில் அர்ஜுன் படத்தில். அடுத்தது கரமில் அப்படின்னா கரத்தில். அடுத்தது மாதுளம் கனியை ஒரு நாள், இது நமக்கு ஏற்கனவே படிச்சிடும். பெற்றது மாதுளம் கனி அப்படின்னு பழனிப்புறான்னு சொல்லுது. நாரதருடைய மகதியாடின் கீதத்தை கேட்டு மகிழ்ந்து பிரம்மதேவர் நாரதருக்கு தந்தது இந்த மாதுளம் கனி. நாரதர் அதை சிவபெருமானுக்கு சமர்ப்பித்தார்.
இது மாம்பழம் மாம்பழம்னு திருவிழாடல் படத்தில் நம்ம தவறாக சித்தரிச்சிட்டாங்க. முண்டக சதுமறையவன் முடி முறை துளக்கி வண்டு இருக்கில் இருத்த மாதுளம் கனி ஒன்றை பண்டு நல்கினன் பரமனுக்கு என்றனன் பதுமத்து அண்டர் கோணும் நம் கருத்தும் அற்றே என அறிந்தான்னு பழனி புராணத்தில் திருவாயங்குடி சருக்கத்தை சொல்கிறார் 28வது பாட்டில். அடுத்தது அவமே பிறந்த என்னை, இது அருணகிரி பெருமானுடைய வரலாற்று பகுதி சார். அடுத்தது ரொம்ப இணக்கமான ஒரு அடி. அடுத்தது குறிஞ்சி மகிழ் அயிலா, மயிலா குறிஞ்சி மகிழ் அயிலா, என்ன அற்புதம் வார்த்தை. மயில் வந்து குறிஞ்சி நிறுத்தது சார், மலை நிறுத்தது. மயில்கள் ஆல பெருந்தேன் நிமிர தன் மழை தழிய மாமலை நாடம்பர் ஐங்குறுநூறில் பல்வேறு அற்புதங்கள் வச்சிருக்க பாடல் இந்த பாட்டு. அடுத்தது மலைநிலும் முருகனும் அறுமுக கடவுள் கோது நீத்தர சாட்சி செய் குறிஞ்சியம்பார் காஞ்சி புராணத்தில். வெறிபர் வேலிரைக்கு பொருந்து பூசனை விழா தினம் எடுப்பது பொறுப்பு வேல்படை நின்மலன் மலைக்கெல்லாம் கடவுளாய் கிளத்தல் தனிய புராணம் சுடர். இதே அதாவது மலைநிலத்துக்கும் முருகனுக்கும் குறிஞ்சி மகிழ் அயிலா நெருங்கிய தொடர். பல்வேறு பாடல்களில் பல்வேறு நூல்களில் இது குறிக்கப்படுகிறது. திருப்பூரில் இந்த இடத்துல அருணகிரி பெருமான் பிரமாதமாக அதை பறைசாட்டுகிறது. இப்போ இந்த பாட்டில் என்னென்ன, ஐயா சிவஞானம்ங்கிற தாமரை மலரில் வீட்டிருந்து சிவமாதோடு இணையும் மங்களகரமான பேரின்பத்தை நன்றாக அனுபவிக்க தெரியாது. இந்த உலகில் அலைந்து திரிந்த ஆணவம் கண்மம் மாய் என்ற மும்மல சுரூபத்தில் மூழ்கி பொதுவாய் திகழும் விலை மாதிரி பின்தொடர்ந்து நான் அழிந்து போகலாமா? போவேனோ? தவமும் நிஷ்டைகளும் செய்கின்ற உன் அடியார்களின் கூட்டங்களோடு அன்போடு மகிழ்ந்து தினமும் விளையாடும் அடியனுடைய மும்மலங்கள் பிறப்பு இறப்பு நல்வினை தீவினை நோய்கள் எல்லாம் அச்சமுற்று அலறி ஓடும்படியாக தக்க சமயத்தில் தினமும் பிரத்யட்சமாக வந்தவனாக என் முன்னே நீ வர வேண்டும். யாவர்க்கும் உதவி செய்பவள் அன்பர்கள் பணிந்து போற்றும் கல்யாணி என்ற சிவபெருமானுடைய இடது பாகத்தில் உறையும் நாயகி கௌரி சிவகாம் சுந்தரி விளங்கும் யானைமுக விநாயகனுக்கு கரத்தில் மகிழும்படியாக மாதுளம் கனியை முன்பொரு நாள் அடித்தவள் ஆகிய உமாதேவி பார்வதியருடைய பாலகா வீண்காலம் பொழுதுபோக்கும் பிறவியை எடுத்த எனக்கு இரவாத வரத்தை தந்து அன்பர்கள் போகின்ற அமுத கோயிலாகிய உயர்நிலையை அருள்வோனே அழகனே மலைகளில் விளங்கி வாழும் பெருமாளே மயில்வாகன பெருமாளே குறிஞ்சி நிலத்தில் மகிழ்ச்சியோடு குடியிருக்கும் வேலாயுத பெருமாளே புகழ்ந்து போற்றும் அடியவர்களின் பெருமாளே எனக்கு நீ அருளக்கூடாதா என்று வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடலை பழனாபுரி ஆண்டவன் திருப்பாத்து சமர்ப்பித்தவன் அருள் பாத்திரமும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோர குருநாதன் அருணா பெருமான் திருவிழையே முருகாச்சரம் பழனிவாழ் பாலதண்டாரன் சுவாமிக்கு அரோரா முருகா முருகா முருகா.